காட்டான் கடைசி விவசாயி படத்தை எடுத்த மணிகண்டன் அவரோட அடுத்த படைப்பு தான் இது. இன்னொரு பெஸ்ட்டு தமிழ் வெப் சீரிஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது தான் தோணுது மணிகண்டனோட எல்லா படத்துலேயுமே விஜய் சேதுபதி நடிக்கணும்னு. ஏன்னா அவரோட ரைட்டிங்க்கு விஜய் சேதுபதி நல்லா பொருந்துறாரு. ஒரு இன்டர்வியூவில் விஜய் சேதுபதி சொன்னார், அந்த கடைசி விவசாயி படத்தில் குரங்குகளுக்கு வாழைப்பழம் தர சீனெல்லாம் அப்படியே அங்கே போய் உட்கார்ந்தாரு, குரங்கு வந்துச்சு, பழம் தந்தார். கூட இவர் கொஞ்சம் டைலாகை சேர்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த யானை சீனெல்லாம் செமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் மணிகண்டன் எடுக்க நினைக்கிறாரு. அதை கரெக்டாக விஜய் சேதுபதியால் மட்டும்தான் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த சீரீஸோட கதை என்னென்னா, ஒரு கேஸு கூட இல்லாத ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு கேஸ் கிடைக்குது. என்னென்னா வெறும் தலை மட்டும் இருக்க கேஸு. யார் இவன், எப்படி செத்தான், யார் இவனை கொன்னாங்கன்னு போலீஸ் விசாரிக்க நமக்கு மெதுவாக அது ரிவைவ் ஆகுது. போலீஸ் இதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் கதையே. மணிகண்டன் ஸ்டைலில் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் இது. இது மாதிரியான படங்க நிறைய வந்திருக்கு. அதுல இருந்து இது எப்படி வேறுபடுதுன்னா, மணிகண்டனோட ஸ்க்ரீன் பிளேல தான். சின்ன சின்ன காமெடி சீன்ஸு, யதார்த்தமான மக்கள்னு நாம் படம் தான் பார்க்குறேங்கிறது தெரியாத அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதுக்குன்னு இது பயங்கரமாக இருக்குன்னெல்லாம் இல்லை, இவரோட ஸ்டைலில் இருக்குது. அப்பப்போ மசாலா படத்துக்கு வர மாதிரியான ஒரு சில ஹீரோ எலிவேஷன் சீன்ஸ் எல்லாம் செட் ஆகலை. விஜய் சேதுபதி பேசுகிறதெல்லாம் இன்டர்வியூவில் பேசுவார்ல, அதே மாதிரி இருக்குது. அது எனக்கு ஒரு கனெக்ஷனை கொடுக்குது. ஆட்டுப்புழைக்கு காசு கொடுக்கறது, அந்த ஹோட்டல் சீன்ஸுன்னு இந்த மாதிரியான தரமான சீன்ஸுகளும் இந்த சீரீஸில் இருக்குது. என்ன, இந்த மாதிரியான த்ரில்லர்லையெல்லாம் போலீஸோட லாஸ்ட் கன்க்ளூஷனில் ஒன்று சொல்லுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும், நாமளும் ஓ இப்படியான்னு ஷாக் ஆகும். ஆனால் இதில் நமக்கு 9வது எபிசோட்லேயே தெரிஞ்சிருது இதுதான் இதோட மைனஸு. அப்புறம் ஃபஸ்ட்டு 5 எபிசோடும் செம்மையாக போச்சு. அடுத்த 5 எபிசோடும் அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. எமோஷ்னல் பெருசாக ஒட்டவே இல்லை. குறிப்பாக கிளைமேக்ஸில் ஆடுதர சீனெல்லாம் எமோஷ்னலாக இருக்குன்னு நினச்சேன். அது இல்லை. குமார் போலீஸாக நடிச்சிருக்கிறாரு. இந்த கேரக்டர் மாதிரியான ஒரு லைஃப் கிடைச்சா உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லுவேன். சரக்கு அடிச்சுட்டே இருப்பார், அப்பப்போ விசாரணை செய்வார், மறுபடியும் சரக்குன்னு செம ஜாலியான ஒரு ஆள். பேசுறதுமே இடையில அந்த இங்கிலீஷ் வரதெல்லாம் செமையாக இருந்துச்சு. சிங்கம் பெருசாக இவருக்கு ரோல் இல்லை, முத்துக்குமார் கூடவே வராரு, அவ்வளவுதான். ஆனால் விஜே பார்வதியும் இவங்களோட மாமியாருக்கும் இவங்க 2 பேரும் வர சீன்ஸ் எல்லாம் செமையாக இருந்துச்சு. அப்புறம் கோடங்கி வடிவேல் முருகன் அவருமே சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. ஸ்லோவான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸ் தான் இது. நான் கேட்டால் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.